ஹலோ கைஸ், திஸ் இஸ் ரமேஷ் மித்யா. வெல்கம் டு 297th வீடியோ. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகார நம்பர் 30, வாய்மையில் இருக்கிற குறள் நம்பர் 7 பார்க்க போகிறோம். குறள்: பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. இதோட பொருள் என்னென்னா, ஒருவர் எப்போதுமே பொய் சொல்லாமல் வாய்மை அறத்தோட உறுதியோட கடைபிடித்திருந்தால், வாய்மைனா உண்மை, ஓகேவா? ஸோ எகெயின் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு எப்போதுமே பொய் சொல்லாமல் உண்மையே சொல்கிற இந்த அறத்தை பின்பற்றி உறுதியோட வாழ்க்கையில் வாழ்ந்தாங்கன்னா, அவங்க வேறு எந்த நற்பயன்களும் நல்ல அறங்களும் செய்யாவிட்டாலும், நல்ல அறங்கள்னால் இந்த தவம் செய்கிறது, தானம் தர்மம், ஓகேவா, அதெல்லாம் செய்யலைனாலும் அது கூட இப்படி இவங்க உண்மை சொல்கிறதுனால பெனிஃபிட்டாக என்ன கிடைக்குன்னா, போதுமான நன்மை இவங்களுக்கே தேடி வரும், ஓகேவா? ஸோ இந்த அறப்பயன்கள் இன்டைரக்டாக இவங்களுக்கு கிடச்சிரும், இவங்க உண்மை பேசுகிறனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெனிஃபிட், நிறையா நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ நம்மளுமே ட்ரை பண்ணலாம். ஓகே, நன்றி.